வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளிவந்துச்சுல. வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலையுடைய பேர் இல்லை. அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடலை. இது சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, வயசு இருக்குது, காலங்கள் இருக்குது, அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட்டுக்கலாம். இந்த தேர்தலில் நான் போட்டியிட போகிறதில்லை அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் தலைமைக்கிட்ட அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. 2024 பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் பாஜக வேட்பாளர்கள் அனைவருக்கும் என்னால் கேம்பெயின் பண்ண முடியலை. நேர பற்றாக்குறை காரணமாக எல்லாத்துக்கும் போய் கேம்பெயின் பண்ண முடியலை. ஏன்னா 2024 கோவை தொகுதியுடைய வேட்பாளராக அண்ணாமலை களம் கண்டதால் அவருடைய தொகுதிக்கும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. மீதி இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளுக்கு அண்ணாமலை போய் கேம்பெயின் பண்ணார். எல்லா தொகுதிகளுக்கும் போகலை. அந்த மனக்குறை எனக்கு இருந்துச்சு. நம்ம நிப்பாட்டின வேட்பாளர்களுக்கு நம்மளால கேம்பெயின் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் இருந்துச்சு. இப்போது எல்லா பாஜக வேட்பாளர்களுக்கும் என்டிஏ வேட்பாளர்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் போய் கேம்பெயின் பண்ண போகிறேன். ஏப்ரல் 23 தேர்தல், ஏப்ரல் 21 மாலை 6 மணியோட பிரச்சாரம் கம்ப்ளீட் ஆகும். அது வரைக்கும் என்னால் எங்கெங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ண முடியுமோ நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை போட்டியிட போகிறதில்ல அப்படிங்கிற செய்தி வந்தோன்னே வேட்பாளர்கள்லாம் இப்போ அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை எங்கள் தொகுதிக்கு வந்து கேம்பெயின் பண்ணணும், எனக்காக பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேட்பாளர்கள் மோதி கொள்ளக்கூடிய நிலைமை. அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு இந்த 15 நாள் இருக்குது கேம்பெயின் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ நீங்கள் எங்கள் தொகுதிக்கு வாங்க அப்படின்னு வேட்பாளர்கள்லாம் இப்போ அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிருக்காங்களாம். பாஜக வேட்பாளர்களுக்கு ஈக்குவலாக அதிமுக வேட்பாளர்களும் போட்டி போட்டுக்கிருக்காங்களாம். நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டோம், கோவையில் அண்ணாமலையுடைய வீட்டுக்கு அதிமுக வேட்பாளர்கள் படையெடுத்திருக்காங்க. கோவை மாவட்டத்தில் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் அண்ணாமலையை நேரடியாக சந்தித்து ஆதரவு கேட்டு, மேலும் நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு வரணும் எனக்காக அப்படிங்கிற வேண்டுகோளையும் முன் வச்சாங்க அப்படின்னு நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன்ல. இப்போது அது கோவை மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் பரவலாக பல பகுதிகளுக்கு அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய அழைப்பு வந்துருக்கு. அண்ணாமலை அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் கேம்பெயின் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, புதுச்சேரி, கேரளாவிலையும் அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வந்துக்கு இருக்கான். சமீபத்தில் புதுச்சேரிக்கு போனார், கேரளாவில் கண்ணூரில் கேம்பெயின் பண்ணார். இப்போ தொடர்ந்து கேரளாவில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு அழைப்பு வந்துக்கு இருக்கான். ஸோ அந்த அழைப்பை ஏற்று கேரளா மற்றும் புதுச்சேரியிலையும் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரி, கேரளாவில் எலெக்ஷன். ஏப்ரல் 7ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் அங்கே கேம்பெயின் பண்ணலாம். அப்போ அண்ணாமலையுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு புதுச்சேரி, கேரளாவாக இருக்கும். ஏன்னா எடுத்தோனையே அவங்களுக்கு தேர்தல் அப்படிங்கிறதுனால, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேர்தல் வரதுனால அண்ணாமலை இனி வரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் புதுச்சேரி, கேரளாவில் கேம்பெயின் பண்ணுவார். அடுத்த ஒரு 3-4 நாள். அதன் பிறகு தமிழகத்தில் பரவலாக அண்ணாமலையுடைய பிரச்சாரம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ணாமலை பிஜேபியில் எந்த பொறுப்பிலும் இல்லை, எந்த பதவியிலும் இல்லை. ஆனால் புதுச்சேரி, கேரளா இங்கே இருந்தெல்லாம் அண்ணாமலையை தான் கூப்பிட்டுருக்காங்க தமிழக பாஜகலேருந்து. இதுதான் அண்ணாமலையுடைய ஸ்டார் வேல்யூ அப்படின்னு பாராட்டுக்கள் குவிந்து வருது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, ஏசி சண்முகம் இருக்கார்ல, புதிய நீதி கட்சி 2 தொகுதிகளில் போட்டி அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு செய்தி வந்துச்சுல. இப்போ ஒரு ட்விஸ்ட்டு, அதிமுக ஒரு தொகுதியும் பாஜக ஒரு தொகுதியும் புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்குவாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டுச்சு. அதிமுக ஒதுக்கிட்டாங்க, மதுரை மத்திய தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. அதில் புதிய நீதி கட்சி சார்பாக சுந்தர் சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாரு. எல்லாத்துக்கும் தெரியும், பிரச்சாரத்தில் இறங்கிட்டாரு. இப்போ இன்னொரு தொகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சா. இப்போது ஏசி சண்முகத்துக்கிட்ட கேட்கும்போது, பாஜக 27 தொகுதிகளை வாங்கியிருக்காங்களா அதிமுக கிட்ட இருந்து, அதில் ஒன்று ஏசி சண்முகத்துக்கு கொடுத்தாங்களாம் பாஜக. அது ரொம்ப கடினமான தொகுதி அப்படிங்கிறதுனால ஏசி சண்முகம் வேண்டாம், நீங்களே போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். எனக்கு இந்த ஒரு தொகுதி போதும், இந்த நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன தொகுதியை நீங்களே போட்டி போட்டுக்கோங்க, அது ரொம்ப டஃப்பான தொகுதி அப்படின்னு ஏசி சண்முகம் சொன்னதாக இன்னைக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. மூணாவது செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளே பயங்கரமான ஒரு சண்டை ஒன்று ஓடிக்கு இருக்கு. என்ன சண்டைனா, மொத்தம் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2021 விசிகாவுக்கு கிடைச்சாங்க, 4 எம்எல்ஏ. அந்த 4ல் 3 பேருக்கு இந்த வாட்டி சீட்டு ஒதுக்கப்படலையாம். ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. சித்திரை செல்வனுக்கு மட்டும்தான் சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. எஸ்எஸ் பாலாஜிக்கோ ஆளூர் ஷா நவாஸுக்கோ சீட்டு ஒதுக்கப்படலை. இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. சீட்டு ஒதுக்கப்படாத 3 எம்எல்ஏக்கள் இப்போ கடும் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனால விசிகாவுடைய இளைஞரணியுடைய பொறுப்பாளர் சங்கத்தமிழன் என்ன சொல்லியிருக்காரு, ஆளூர் ஷா நவாஸை விமர்சனம் பண்ணியிருக்காரு.
கிரவுண்ட் லெவலில் ஒரு வேலையும் பார்க்க வரமாட்டாரு ஆளூர் ஷானவாஸ். சும்மா தொலைக்காட்சிகளில் மட்டும் பேட்டி கொடுக்கறத தான் வேலையாக வச்சுருக்காரு. கிரவுண்ட் லெவலில் வேலை பார்க்கல. அதனால தான் திருமாவளவன் ஆளூர் ஷானவாஸுக்கு சீட்டு ஒதுக்கலை அப்படின்னு சங்கத்தமிழன் சொல்ல, அதுக்கு ஆளூர் ஷானவாஸ் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்க இப்போ விசிகாக்குள்ள பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கு இருக்கு. ஏற்கனவே திருமாவளவன் திமுக கூட்டணியில் நமக்கு சொற்ப எண்ணிக்கையில் தான் தொகுதிகள் ஒதுக்கப்படுது, நிறையா சீட்டு ஒதுக்கப்பட்டால் தாராளமாக நிறைய பேருக்கு கொடுக்க முடியும். ஆனால் சிங்கிள் டிஜிட்டில் சீட்டு ஒதுக்கப்படுறதுனால சில பேரை வந்து தவிர்க்க வேண்டியதாக இருக்குது, சில பேருக்கு சீட்டு ஒதுக்க முடியாத நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் லைவில் அதிருப்தி தெரிவிச்சிருந்தார், வேதனைப்பட்டிருந்தார் திருமாவளவன். இப்போது 4 எம்எல்ஏக்களில் 3 எம்எல்ஏக்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படாதது இப்போ ஒரு பெரிய புயலை கிளப்பிருக்கு விசிகாக்குள்ள. இந்த 3 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.